மூத்த பத்திரிகையாளர் திரு தராசு ஷியாம் அவர்கள் நம்மோடு தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார். ஷியாம் சார் வணக்கம். ஏற்கனவே 5000 ரூபாய் கொடுத்து மகளிருக்கு இன்ப அதிர்ச்சி கொடுத்திருந்தார் முதலமைச்சர். பல்வேறு விமர்சனங்கள் இருந்தாலும் ஒரு சிக்ஸர் அடுத்திருக்கிறார் தமிழ்நாடு அரசியலில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். காலையிலேயே மிகப்பெரிய இன்ப அதிர்ச்சியை கொடுத்திருந்தார் என்ற விஷயங்கள் எல்லாம் நாம் பார்த்தோம். இன்றைய தினம் அதே போல முதியோர், கைம்பெண்கள், விளிம்பில் இருக்கக்கூடியவர்கள் என 40 லட்சம் பேருக்கு தலா 2000 ரூபாய் வரவு வைக்கப்பட்டிருப்பதாக தற்போது தெரிவித்திருக்கிறார். உங்களுடைய பார்வை? இந்த வரவேற்புக்குரிய விஷயம் தான். அதாவது தமிழ்நாடு ஓல்டு ஏஜ் பென்ஷன் ஸ்கீம் நமக்கு IGNOAPS பேரு, இந்திரா காந்தி ஸ்கீம்ல இருந்து அது வருது. இது 60 வயசுக்கு மேல இருக்கிற முதியோருக்கு நம்ம உதவித்தொகை வழங்குறோம். ஒரு காலத்துல 500 ரூபாய் தான் இருந்துச்சு, அப்புறம் 750 ரூபாய், 1000 ரூபாய் இப்படி உயர்ந்து கொண்டே வந்தது. இப்போது ஒட்டுமொத்தமாக ஒரு தொகை கொடுத்திருக்கிறாங்க, 2000 ரூபாய். பிலோ பாவர்ட்டி லைன் இவங்க, அதாவது வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறவங்க, BPL ஃபேமிலின்னு சொல்லுவாங்க. அதாவது 50,000 ருபீஸ் தான் அவங்களோட டோட்டல் அசட்டே வேல்யூ இருக்கும். அவ்வளவு அந்த BPL ஃபேமிலியோட அடையாளம் அதுதான், அந்த கோடு அதுதான். அதனால இவர்களுக்கு கூட்டி வழங்க வேண்டும் என்பதே உண்மையிலேயே ஒரு கோரிக்கை, அவசியம் நம்ம செய்ய வேண்டிய ஒரு விஷயம். சில நேரத்தில் செய்திருப்பது வரவேற்புக்குரிய விஷயம்தான். தேர்தல் கண்ணோட்டம்னு சொல்லலாம், அதை நம்ம மறுக்க முடியாது. எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் தேர்தல் கண்ணோட்டம் இருக்கத்தான் செய்யும். முதலமைச்சரின் பிறந்தநாள் பரிசு அப்படியே நம்ம எடுத்துக்கொள்ளலாம். அதே நேரத்தில் விதவைகள், கைம்பெண்கள் மறுவாழ்வு, இது கலைஞர் காலத்துல இருந்து இந்த ஸ்கீம் இருக்குங்க. எல்லா அரசாங்கங்களும் கொடுத்து கொண்டு வருகிறது. அவர்களுக்கான உதவித்தொகை கூட்டி வழங்கப்பட்டிருப்பது வரவேற்புக்குரிய விஷயம். மீன்பிடி தடைக்கால நிதி உதவி அதுவும் இப்ப அறிவிச்சிருக்காங்க. அதுவும் மீனவர்கள் சங்கங்கள் எல்லாமே கோரிக்கை. இந்த ஓல்டேஜ் பென்ஷனுங்க, ஹெல்பேஜ் இந்தியா, இந்த மாதிரி சீனியர் சிட்டிசனுக்காக, ஆதரவற்ற முதியோருக்காக பாடுபட்டு வருகிற பல அமைப்புகள் இந்த குரல் எழுப்பி கொண்டே தான் வருகிறது கோரிக்கை. காரணம், ரொம்ப காலத்துக்கு முன்னாடி பிக்ஸ் பண்ண அமௌண்ட்டு அது நம்ம உயர்த்தி வழங்க வேண்டிய கட்டாயம். இப்போ இந்த காலகட்டத்தில் ஒரு ஒட்டுமொத்தமான தொகை கொடுப்பது என்பது சரிதான். இன்னும் சொல்ல போனால் தேர்தல் நடைமுறை அமலுக்கு வந்த பிறகு இதை நம்ம செய்யவும் முடியாது. எனவே இந்த அறிவிப்பு பொதுவாக வரவேற்புக்குரிய விஷயம்தான். இதுல பெரிய எதிர்கட்சிகள் விமர்சனமும் வைக்காது என்றுதான் நான் நினைக்கிறேன். காரணம், மீன்பிடி அதுல விமர்சனம் வைக்க முடியாது. இன்னொரு தொகுப்பு நீலகிரிக்கான சிறப்பு தொகுப்பு, அதுல விமர்சனம் வைக்க முடியாது. பொதுவாக முதியோருக்கான உதவித்தொகை கூட்டி வழங்குதலோ அல்லது ஒட்டுமொத்தமாக வழங்குதல், அல்லது கைம்பெண்களுக்கான உதவித்தொகை ஒட்டுமொத்தமாக வழங்குதல், இதுல எல்லாம் அரசியல் விமர்சனம் கிடையாது. மகளிர் உரிமை தொகை என்பது ஒரு சிறப்பு திட்டம், தமிழ்நாட்டுக்கு அது புதிது. அதுவும் சொல்ல போனால் அது 2 கட்சிகளின் தேர்தல் அறிக்கையிலே இடம்பெற்ற விஷயம் தான். அதிமுக, திமுக 2 கட்சியின் தேர்தல் அறிக்கையில் இருந்தது. திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு அதை செயல்படுத்தியது. அதுக்கு பிறகு அதுக்கு இன்னும் கொஞ்சம் ரிலாக்ஸேஷன்ஸ் எல்லாம் கொடுத்து இன்னும் கூடுதலாக பெனிஃபிஷியரியை நம்ம சேர்த்திருக்கோம், பயனாளிகளின் எண்ணிக்கையை நம்ம சேர்த்திருக்கிறோம். இது நோக்கம் வெறுமனே பயனாளிகளை பெருக்குவதல்ல. இந்த மாதிரியான நல்ல திட்டங்களின் நோக்கம் என்பது பங்கேற்பாளர்களை பெருக்குவது. ஆட்சியில நாமும் பங்கு பெறுகிறோம் என்கிற உணர்வு அனைவருக்கும் வர வேண்டும் என்பது இது நோக்கம். அதாவது சுருக்கமாக சொன்னால் அனைவருக்குமான வளர்ச்சி. நன்றி சார், இணைப்பில் மிக்க நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.